ஓம் சாந்தி. வி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஏப்ரல் 8, 2024. நமது அலௌகீக தந்தையாகிய பிரம்மா பாபா மகாவீரர் ஆவார். ஏனென்றால் அவர் முழுமையாக மாயை மீது வெற்றியடைந்து விட்டார். மாயையினுடைய சூக்ஷ்மமான ரூபத்தை கூட கண்டறிந்து விட்டார். எவ்வாறு சூக்ஷ்மமான எண்ணங்கள் வருகின்றன, நான் என்ற உணர்வு தோன்றிவிடுகிறது. தியாகம் செய்த பின்பும் நான் தியாகம் செய்திருக்கிறேன் என்ற உணர்வு வந்துவிடுகிறது. அனைத்தையும் கண்டறிந்து அனைத்து விதமான மாயையிடமிருந்து விடுபட்டு விட்டார். அந்த அனைத்திலும் உயர்ந்த மகாவீரருடைய குழந்தைகள் நாமும் மகாவீரர்களாவோம். மகாவீரருடைய குழந்தைகளாகிய நாமும் மாயையை பார்த்து பயப்படக்கூடாது. ஏனென்றால் நாம் மாயைக்கு சவால் விட்டிருக்கிறோம். அப்போது மாயை என்ற எதிரியும் அவசியம் முழு விசையோடு நம்மை எதிர்க்கும். ஆனால் நாம் இதனை மறந்துவிடக்கூடாது. மாயையின் பின்னால் அசுர சக்தி இருக்கிறது, நம் பின்னாலோ ஈஸ்வரிய சக்தி இருக்கிறது, பரமாத்ம சக்தி இருக்கிறது, சுயம் பகவான் இருக்கின்றார். அசுர சக்திகளை விட பன்மடங்கு வல்லமை படைத்தவர்கள் ஈஸ்வரிய சக்திகள் மற்றும் சுயம் ஈஸ்வரனாவார். எனவே நமது சக்திகளின் மீது நமக்கு முழு நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்மை யாருமே தோற்கடிக்க முடியாது. மாயைக்கு சவால் விடுவோம். ஆனால் மாயையினுடைய சூக்ஷ்மமான ரூபங்களை அவசியம் கண்டறிய வேண்டும். எங்கே பற்றுதல் வந்து விடுகிறது. நாம் பிறர் மீது கருணையோடு நடந்து கொண்டிருப்பதாக நினைக்கின்றோம். ஆனால் நடுவே மாயை வந்து விடுகிறது, கவர்ச்சி ஏற்பட்டு விடுகிறது, தவறான எண்ணங்கள் தோன்றுகின்றன, பிற ஆத்மாக்களின் தாக்கம் நம் மீது ஏற்படுகிறது. நன்றாக சோதனை செய்து கொள்வோம். சில நேரங்களில் நாம் ஃபீலிங்கில் வந்து விடுகிறோம். பெயர் புகழ் மரியாதையின் பின்னால் சென்று விடுகிறோம். அவ்வப்போது அகங்காரம் நம்மை துன்புறுத்துகிறது. சூக்ஷ்மமாக பல இச்சைகள் இருக்கின்றன. காமத்தை என்னவோ வென்றுவிட்டோம். ஆனால் காமத்தின் சூக்ஷ்மமான இச்சைகளை வெல்லவில்லை. எந்த விதத்திலாவது காமத்தின் இச்சையினை திருப்திப்படுத்திக் கொள்கிறோம். இவை அனைத்தும் மாயையின் சொரூபங்களாகும். நாம் மாயையை கண்டறிந்து மகாவீரனாகி வெற்றியடைய வேண்டும். ஆனால் இந்த பாதையில் பல சோதனை தாள்கள் வருகின்றன, ஏற்ற இறக்கங்கள் வருகின்றன. சிலர் தோல்வியை தழுவி விடுகிறார்கள். ஆனால் நாம் தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எந்த ஒரு மனிதர் தோற்ற பின்பும் மனதில் தோற்கவில்லையோ, வெற்றி மாலை அவரது கழுத்தில் தான் விழுகிறது. ஆனால் யார் தோல்வி அடைந்த பின்பு அதனை ஏற்றுக்கொண்டு விடுகிறார்களோ அவரோ இறந்தவர் போன்று ஆகிவிடுகிறார். ஆனால் நாமோ மகாவீரருடைய குழந்தைகளாவோம். எவ்வாறு நமது தந்தை மாயையை வெற்றியடைந்தாரோ, எவ்வாறு அவர் லட்சியத்தை அடைந்தாரோ, அவர் கர்மாதீத்த நிலை ஃபரிஷ்தா நிலையையும் அடைந்தார். அவ்வாறே இந்த மாயை மீது வெற்றியடைந்து நமது முழுமையான ஃபரிஷ்தா ரூபத்தை அடைய வேண்டும். எனவே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் யுத்த வீரர்களாவோம். ஆனால் நாம் மிகுந்த திறம் படைத்தவர்களாவோம். மாயை எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் தாக்கலாம். ஆனால் நம்மை தோற்கடிக்க இயலாது. அப்படிப்பட்ட பல வீரர்கள் வரலாற்றில் இருக்கிறார்கள். அவர்களை ஒருபோதும் யாரும் தோற்கடிக்க இயலவில்லை. அவர்களை எதிர்கொண்ட எதிர்த்தரப்பு வீரர்களும் மிகுந்த சக்தி வாய்ந்தவர்களாகவே இருந்தார்கள். நமது உறங்கி போன சக்திகளை விழிப்படைய செய்வோம். தனக்குத்தான் நினைவுபடுத்திக் கொள்வோம். நான் எப்படிப்பட்ட யுத்த வீரன் என்றால் என்னை மாயை ஒருபோதும் தோற்கடிக்க இயலாது. ஏனென்றால் எனது தலைவனாக சுயம் பரம சத்குரு இருக்கிறார். அவர் எனக்கு புதிய புதிய போர் யுக்திகளை கற்றுத்தருகிறார். கூடவே சக்திகளையும் வழங்குகிறார். தலை மீது கரம் வைத்து ஆசிகளை வழங்குகிறார். எனவே ஒருபோதும் தைரியத்தை விடமாட்டோம். எந்த விஷயங்கள் வந்தாலும் சரி, தன்னைத்தான் திருத்திக் கொண்டு தொடர்ந்து முன்னேறுவோம். இன்று முழு நாளும் நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன், மகாவீரன் மகாவீராங்கனையாவேன் என்ற ஆன்மீக போதையில் நிலைத்திருப்போம். நான் யுத்த வீரனாவேன், மிகுந்த சக்தி வாய்ந்த யுத்த வீரன், சேனாதிபதியாவேன்.
என்னை யாருமே தோற்கடிக்க இயலாது. மேலும் நமது தேவ சொரூபத்தினை மீண்டும் மீண்டும் முன்னிலையில் கொண்டு வருவோம். இதுவே எனது தேவ சொரூபமாகும், முழுமையான தூய்மையான சொரூபம். இந்த உடலை விட்டுவிட்டு சென்று நான் இந்த ரூபத்தை தரிக்கப் போகிறேன். முன்னிலையில் இருப்பதை போன்று பார்த்து கொண்டே இருப்போம். இதுவே எனது முழுமையான தேவ சொரூபமாகும். ஓம் சாந்தி.